தந்தை தாயும் நீ என்னுயிர் துணையும் நீ சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவும் நீ உனையலால் மற்றொரு துணை காணேன் அந்த மாதியும் மலப்பரும் ஜோதியே ஆதியே அடியார் தம் சிந்தை மேவிய தாயுமானவன் எனும் சிறகிரி பெருமானே ஆதி அந்தம் காட்டாத முதலாய் எம்மை அடிமைக்கா வளர்த்து எடுத்த அன்னை போல நீதி பெரும் குருவாகி மனம் வாக்கு எட்டா நிச்சயமாய் சொச்சமதாய் நிமலமாகி வாதமிடும் சமய நெறிக்கு அரியதாகி மௌனத்தோர் பால்வெளியாய் வயங்கா நின்ற ஜோதியை என் உயிர் துணையை நாடி கண்ணீர் சொரிய இருகரம் குவித்து தொழுதல் செய்வாம். தாயுமான சுவாமிகள் பாடல்கள் 36வது வகுப்பு கருணாகர கடவுள் 6வது பாடல். பண்ணேன் உனக்கான பூஜை ஒரு வடிவிலே பாவித்து இறைஞ்ச ஆங்கே பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தி அப்பணி மலர் எடுக்க மனமும் நன்னேன் அழாமல் இரு கைதான் குவிக்க எனின் நானும் என் உளம் நிற்றி நீ நான் கும்பிடும் போது அரை கும்பிடாதலால் நான் பூஜை செய்யல் முறையோ விண்ணே விண்ணாதியாம் பூதமே நாதமே வேதமே வேதாந்தமே மேதக்க கேள்வியே கேள்வியாம் பூமிக்குள் வித்தே அவ்வித்தின் முளையே கண்ணே கருத்தே என் எண்ணே எழுத்தே கதிக்கான மோன வடிவே கருதறிய சிற்சபையில் ஆனந்த நிறுத்தமிடும் கருணாகர கடவுளே. முறையாக நீண்ட நாள் பெரியவர்கள் சொல்லிக் கொடுத்த முறையில் அல்லது நாமே கூட தொடர்ந்து ஈடுபாட்டுடன் பக்தியுடன் ஸ்ரத்தையுடன் பூஜைகளை செய்து வந்தால், ஜபம் தியானம் பாராயணம் முதலியவைகளை நாம் செய்து வந்தால், அதனுடைய புண்ணிய பலனாக அதனுடைய வளர்ச்சியாக அந்த ஆன்மீக தேடலில் இருக்கின்ற அல்லது இறைவனை சார்ந்து வாழ்கின்ற அந்த பக்தனுடைய மனதில் வருகின்ற ஒரு வளர்ச்சி, ஒரு மனமாற்றம், அல்லது அந்த மனதில் அவன் எப்படி இந்த தத்துவ விசாரத்தை அல்லது தத்துவ விசாரத்துக்குள் எப்படி வர முடியும். அந்த சகுண பிரம்ம வழிபாட்டில் இருந்த பக்தனுடைய மனதினுடைய தன்மைகளை இங்கு தாய்மனர் சுவாமிகள் அழகாக சொல்லிக் கொடுத்தார். அந்த மனநிலையில் தான் அவருக்கு பூஜை பண்ண வேண்டும் என்று நினைக்கும் பொழுது ஒரு வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு பூஜை பண்றது அவர் மனசுல எண்ணம் வரலையா. காரணம், குருவின் இடத்துல கேட்டிருக்கிறார், அவர் எங்கும் நிறைந்தவர், இங்க மட்டும் இல்லை எங்கும் நிறைந்தவர், அங்கு இங்கன அதுபடி எங்கும் பிரகாசமாய் சொல்றார். அப்ப இந்த ஒரு வடிவத்துல மட்டும் வணங்குறது எப்படி என்ற தத்துவ ரீதியான கேள்வி அவர் மனதில் எழுகின்றது.
ஆகவே பண்ணேன் உனக்கான பூஜை ஒரு வடிவிலே. அப்புறம் என்ன ஆச்சு? பாவித்து இறைஞ்ச அங்கே பார்க்கின்ற மலரோடு நீயே இருக்கு. சரி, மலரை போய் பறித்து நான் பூஜை பண்ணலாம் சொல்லி நினைச்சா, அந்த நேரத்திலையும் என்னோட மனதில் இருந்த பாவனை என்ன? அந்த மலர்ல நீயே தான் இருக்க, அல்லது மலராக நீ தான் இருக்க. அந்த மலர்ல நீ தெரிகிற, அல்லது அந்த மலராக நீயே இருக்கின்றாய். பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தி அப்பனி மலர் எடுக்க மனமும் நன்னி. அந்த மலரை பறிச்சு, எதை பறிச்சு எதுக்கு போடுறது? பூஜைகள்லாம் பண்ணும்பொழுது பிள்ளையார் பூஜை பண்ணுவாங்க. மஞ்சள் கிடைக்காதோட வெள்ளத்திலே பிள்ளையார் பிடிச்சி வச்சுடுவாங்க. நைவேத்தியம் வரத்துக்கு லேட் ஆகிடுது, நைவேத்தியம் ஏற்பாடு இல்லைன்னு வச்சுக்கோமே. அப்போ என்ன பண்ணுவார் அவர்? எல்லா வெள்ளத்தையும் பிள்ளையாரை பிடிச்ச பிற்பாடு பிள்ளையாரை பிடிச்சி அந்த பிள்ளையார் வெள்ளத்தில் இருந்து கொஞ்சம் கிள்ளி அவருக்கு நைவேத்தியம் பண்ணிப்போம். அது போல இங்கே நான் எதை பறிச்சு எதுக்கு போடுறது? அக்கடை உண்டை ஏடு கொண்டவாடு இக்கடை உண்டாரு, இக்கடை உண்டை ஏடு கொண்டவாரு அக்கடை உண்டாரு. எக்கடை போய் தேடுறது? எங்க போய் தேடுறது? அங்க இருக்கார் இங்கே இருக்கார் சொல்லி சொல்லும்போது எங்கும் இருக்காரு, அதுக்கு அர்த்தம். அது போல இங்கே மலர்ல நீ தான் இருக்க. அந்த மலரை பறிச்சு, எந்த மலரை பறிச்சு யாருக்கு போடுறது? ரெண்டுமே நீ தானே. சரி, போகட்டும், ஒரு நமஸ்காரம் பண்ணிடலாம் அப்படி சொல்லி நினைச்சா கூட அதுக்கும் மனசு ஒப்பலையாம். ஏன்? வெளியே நீ தான் இருக்க, என் உள்ளும் நீ தான் இருக்க, எங்கு நீ தான் இருக்க. அப்போ நான் கும்பிட்டால் எதிரில் இருக்க உன்னதானே கும்பிட்டு தான் ஆகிடுறது. அப்போ உள்ள இருக்கிறவனை கும்பிட்டது ஆகலையே, கும்பிட்டது ஆகலையே. ஆகினால நான் கும்பிடும் பொழுது அரை கும்பிடு ஆதலால் சொல்லி சொல்றார். அது அரை கும்பிடு ஆயிடுது, முழு கும்பிடா இருக்காது சொல்லி சொல்றார். ஆகவே நான் இந்த முறையில் பூஜை செய்வது முறையோ? அவர் மனதுடைய பக்குவம் அது படி. நாம் இது அப்படியே லிட்ரலாக எடுத்துக்கூடாது. நாமும் அவரே சொல்லிட்டார் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு. முறையை நல்லா பண்ணக்கூடிய மனதில் வந்திருக்க கூட ஒரு பக்குவம், அது தானே வர வேண்டியது. எந்த ஒரு விஷயமும் நம்மிடத்தில் தானே செல்ல வேண்டுமே தவிர நாம போர்ஸா நம்முடைய சோம்பலினாலோ அல்லது கற்பனையினாலோ வெறுப்பினாலோ விட்டுவிடக்கூடாது. இந்த சாதனங்களை எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் சொல்ற. ஆக பண்ணேன் உனக்கான பூஜை ஒரு வடிவிலே பாவித்து இறைஞ்சாங்கே பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்திய பனிமலர் எடுக்க மனமும் நன்னி. அல்லாமல் இரு கைதான் குவிக்க எனில் நானும் என் உளம் நிற்றினி. நான் கும்பிடும் பொழுது அரை கும்பிடாதலால் நான் பூஜை செயல் முறையோ. இதுவரையில் நேற்று வகுப்பில் பார்த்தோம். சரி, அப்படி அவர் மனதில் வருவதற்கு என்ன காரணங்கள்? இறைவனை பற்றி அவருடைய மனதில் வந்த புரிதல் என்ன? அந்த இறைவனுடைய லட்சணங்களை அடுத்த ஒவ்வொரு சொல்லிலையும் அழகா சொல்றாரு பாருங்க. இந்த வார்த்தைகளை முறையாக நாம் பார்ப்போம். விண்ணே, நீ எப்படி இருக்க? விண்ணே. கடவுளை விண்ணே என்று அழைக்கின்றார். விண் என்றால் ஆகாசம் என்று இதனுடைய அர்த்தம். அறிவு பெருவெளியே அப்படி ஒரு அர்த்தமும் சொல்லலாம். அனைத்து அறிவிற்கும் நாம் எதையெல்லாம் அறிகின்றோமோ அதை அறிகின்ற அனைத்து அறிவாக நீயே இருக்கின்றாய். எதையெல்லாம் நாம் அறிகின்றோமோ அதை அறிவதற்கு பெயர் என்ன? அறிவு. அந்த அறிவாகவே நீ இருக்கின்றாய். அறிகின்ற அனைத்து அறிவுக்கும் ஆதாரமானவனே. எதனால் ஒன்று அறிகின்றோமோ அந்த அறிவே அறிவுக்கு அறிவாயிருக்கும். விண்ணே. அடுத்து பாருங்க, விண் ஆதியாம் பூதமே. விண் முதலாகிய ஆகாசம் முதலான பஞ்சபூதங்கள் என்ன? ஆகாசம் இருக்கு, அடுத்து மண், நீர், நெருப்பு, காற்று, இந்த நான்கும் சேர்ந்து. ஆக பஞ்சபூதங்களும் நீதான். அடுத்து நாதமே. விண்ணே வினாதியாம், விண் ஆதியாம் பூதமே. நாதமே. நாதமே என்ற சப்த ரூபமானவன். நாத பிரம்மம்லாம் சொல்றோம் இல்லையா? ஓசை ஒளியெல்லாம் ஆனாய் நீயே. பெரியவர்கள் பாடுறாங்களே இறைவனை பார்த்து, ஓசை ஒளியெல்லாம் ஆனாய் நீயே. நாதம் என்ற சப்தம் அல்லது சவுண்டு, அதுவும் கூட அவரே சொல்றார்.
பஞ்சபூத்தங்களை அவரே சொல்லும்போது அதிலிருந்து உருவாகின்ற சப்தங்களும் அவர் தானே. அந்த சப்தத்தினுடைய முடிவும் அவர் தான். நாதாந்த மோனமே வேதாந்த ஞானமே வேற ஒரு இடத்துல பேசுவார். அது நாதம் என்றால் சப்தம் அல்லது மொழி, அதுவும் நீயாகவே இருக்கின்றார். அடுத்து வேதமே வேதாந்தமே, நீயே வேதங்களை அருளினாய். இந்த உலகத்தை இறைவன் படைக்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு இறைவன் கொடுத்த கைடு தான் வேதம் என்பது. ஒரு குக்கர் வாங்கினாலும் ஒரு தைலம் வாங்கினாலும் கூட என்ன வாங்கினாலும் அதில் ஒரு பேப்பர் இருக்கும், அதை சுற்றி அதில் எப்படி இதை உபயோகப்படுத்தணும், இதை எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை சொல்லியிருக்கோம். அதுபோல் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது இறைவன் எப்படியெல்லாம் வாழணும், எப்படி வாழக்கூடாது, இந்த உயிர்களுடைய லட்சியம் என்ன, அடைய வேண்டியது என்ன என்பதில் அழகாக சொல்லி கொடுத்த ஒரு நூல் தான் இறைவனை நமக்கு அருளியது தான் வேதங்கள். ஆக அப்படிப்பட்ட வேதமே நீயே வேதங்களை அருளினாய். அடுத்து இந்த வேதங்களால் விளக்கப்படுகின்ற பொருள் என்ன, அதுவும் நீ தான் சொல்ற. அடுத்து வேதாந்தமே. வேதாந்தம் என்றால் வேதம் சொல்லி சொன்னா முழு வேதம் அப்படின்னு எடுத்துக்கலாம், அல்லது வேதமே சொல்லி சொன்னா கர்மகாண்ட பகுதிகள், நாம் செய்கின்ற பூஜைகள், முறைகள், சகுன பிரம்ம வழிபாட்டு விஷயங்கள், நம்முடைய சக்தியினால் முயற்சி செய்து அடைய முடியாத பொழுது இன்னொரு சக்தியுடைய துணையை நாடி எப்படி முறைப்படி செய்தால் நமக்கு அவையெல்லாம் கிடைக்குமோ அப்படிப்பட்ட முயற்சிகளை, யக்ஞ யாகங்களை பற்றிய விதிமுறைகளை எல்லாம் சொல்லி இருப்பது கர்மகாண்ட பகுதிகள். அதை நாம் பயன்படுத்தி, அதுதான் நிறைய இருக்குது உலகத்தில், யக்ஞ யாகங்கள் மற்றது எல்லாம் பூஜை முறைகள் பிராயச்சித்தங்கள் எல்லாம் அதில் தானே சொல்லியிருக்கு. ஆக கர்மகாண்ட பகுதி அல்லது வேத பூர்வ பகுதி, முன்பகுதி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். வேதத்துள்ள முதல் பகுதியாக எடுத்துக்கலாம், முழு வேதத்தை எடுத்துக்கலாம். அடுத்து வேதாந்தமே. வேதாந்தம் என்றால் கர்மகாண்ட பகுதியில் சொல்லப்பட்ட அந்த சகுன பிரம்மத்தினுடைய எல்லா தன்மைகளை பற்றிய உண்மைகளை, உண்மையில் என்னதான் எப்படித்தான் இறைவன் இருக்கின்றார் என்ற விஷயங்களை எல்லாம் சொல்லுவது வேதாந்த பகுதி. வேதத்தினுடைய இறுதி பகுதி, அந்தம் சொல்லி சொன்னால் இறுதி பகுதியாக கடைசி பகுதியாக அமைந்தது. ஆகவே உத்தரபாகம் சொல்லுவோம் அல்லது வேதாந்தம் சொல்லி சொல்லுவோம். வேதாந்தமே ஞான பகுதியாகிய வேதாந்தத்தினுடைய முடிவான பொருளே, வேத முடிவான பொருளே. தாய்மலர் ஒரு இடத்துல பேசுவார். ஆக கர்மகாண்ட ரூபமாக வழிபடப்படுபவனும் ஞானத்தால் அறியப்படும் பொருளாகவும் உள்ளவனே. ரெண்டுமாக நீ தான் இருக்கின்றாய். ஆக சகுனமாக நிர்குணமாக உள்ளவனே. வேத பூர்வமும் நீயே, வேத அந்தமும் நீயே. கர்மகாண்டமும் நீ தான், ஞான காண்டமும் நீ தான், அதில் சொல்லப்பட்டதும் நீ தான். ஆகவே வேதமே வேதாந்தமே. அடுத்து மேதக்க கேள்வியே, மேன்மை பொருந்திய கேள்வி. இந்த உலகத்திலே மேன்மை பொருந்திய உயர்ந்த கேள்வி எதை பற்றியது சொல்லி சொன்னா இறைவனை பற்றியது தான். உபநிஷதங்களில் பார்த்தா அந்த உபநிஷத மாணவன் சிஷ்யன் குரு இடத்துல, கட்டோபநிஷத்துல நச்சிகேது யமதர்மராஜாட்ட கேட்குறான், முண்டக உபநிஷத்துல தன்னுடைய குரு இடத்துல அந்த சிஷ்யனை கேட்குறான். அந்த கேள்வியெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப அழகான விஷயங்களை கொண்டதாக இருக்கும். அந்த கேள்வியை கேட்கறதுக்கு அவனுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருந்திருக்கணும், அப்படி கேள்விகள் இருக்கும். முண்டக உபநிஷத்தில் கேட்குற கேள்வி, எதை அறிந்தால் அனைத்தையும் அறிந்ததாகுமோ, எதை அடைந்தால் அனைத்தையும் அடைந்ததாகுமோ, அப்படி ஒன்று இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கின்றன, அப்படிப்பட்ட ஒன்றை பற்றிய அறிவை எனக்கு தாருங்க. அப்படி பாருங்க, எதை அறிந்தால் அனைத்தும் அறிந்ததாகுமோ, எதை அடைந்தால் அனைத்தையும் அடைந்ததாகுமோ, அப்படிப்பட்ட ஒன்றை பற்றி அறிவை சொல்லுங்கள். அப்படிப்பட்ட ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சிருக்கா, அது எப்படி இருக்குன்னு தெரியல. அதுதான் அந்த கேள்விக்கான பதில் தான் முழு உபநிஷதம். அடுத்து கட்டோபநிஷத்துல நச்சிகேதன் கேட்கறது, இந்த உயிர்கள் எல்லாம் இறந்த பிறகு என்ன ஆகுறது? சில பேர் சொல்றாங்க திரும்பி வரதில்லை, சில பேர் சொல்றாங்க சொர்க்கத்துக்கு போது சொல்றாங்க, சில பேர் வேற வேறு கருத்து சொல்றாங்க. அதை பற்றி அறிவை எனக்கு தாருங்கள் யமதர்மராஜாட்டு கேட்குறேன். யமதர்மராஜா சொல்றாரு, என்னிடத்துல ஏன் இந்த கேள்வி கேட்குற, நீ தானே உயிர்கள்லாம் எடுத்துட்டு போறாள், அதனால் நீ தான் சொல்லணும். அப்படி ஒரு உபநிஷத்தும் ஒரு விதயத்தில் இருக்கு. தைத்திரத்தில் இருக்கு, பிருகுவள்ளியில் அந்த
சிஷ்யன் கேட்குறான், அப்பாவே அங்கே குரு, அவர் சொல்லி கொடுக்குறார். இப்படியெல்லாம் நிறைய அற்புதமான விஷயங்களை நம்ம இங்கே பார்த்துருக்கின்றோம். ஆகவே இந்த கேள்வி சொல்லி சொன்னோம். கேள்வி சொல்லிச்சுன்னா இறைவனை பற்றி உண்மையை அறிவதற்காக கேட்கின்ற கேள்விகளுக்கு பெயர் தான் மேதக்க கேள்வி, மேன்மையான கேள்வி, முடிவான பொருளை பற்றிய முடிவான கேள்வி. எல்லா கேள்விகளிலும் சிறந்தது, பெரியது ஞான கேள்வி, ஞான விசாரணையில் கேட்கின்ற கேள்வி. ஆமாம், அப்படிப்பட்ட மேன்மை பொருந்திய கேள்வியே முறையான வேதாந்த விசாரத்தில் கேட்கப்படுகின்ற கேள்வி. சுருக்கமாக நம்ம சொல்லணும்னா வேதாந்தத்தில் உபனிஷத் பாஷையில், தத்துவ போதத்தினுடைய பாஷையில் ஸ்ரவணம் கேட்டல், கேட்கறது. கேள்வி முயல் கேட்டிருக்குங்க, கேட்டல். அந்த கேட்டல்ன்றதுக்கே ஒரு லட்சணம் இருக்குது, அழகாக அதெல்லாம் சொல்லியிருக்கோம், நம்ம அங்கே பார்த்துருக்கின்றோம். எப்படி கேட்கணும், கேட்டல் எப்போ முடிவடையும், ஆமாம், கேட்ட பிற்பாடு உனக்கு என்ன மனசில் நடந்திருக்கணும், அதெல்லாம் அதில் இருக்கு. சும்மா கேட்டேன் அப்படிலாம் இல்லை. ஏதோ 1 மணி நேரம் வகுப்பில் உட்காந்துருந்தேன், கேட்டேன், என்ன தான் சொன்னார்னா ஏதோ கேட்டேங்க அவ்வளோதாங்க, அப்படி இல்லை. அந்த கேட்டன்னு சொல்லி சொன்னால் அந்த கேட்டலுக்கே லட்சணங்கள்லாம் இருக்கு சொல்லுவாங்க. சரி, ஆக மேதக்க கேள்வியே. அடுத்து கேள்வியாம் பூமிக்குள் வித்தே. கேள்வி எனும் விசாரணையின் அந்த விசாரணைக்கு மூலமே, வித்துக்கு ஒப்பானவரே. சப்த பூமிகள் 1, 2ஆம் விவகாரம் கடந்த 7ஆம் யோக பூமி, அப்படி தாய்மகரும் பேசுகிறார். நாமும் கைவல்ய நவநீதம் அந்த நூலில் இந்த விஷயத்தை பற்றி நம்ம விசாரம் பண்ணியிருக்கோம். சப்த பூமிகள், அதில் விசாரணை, தனுமானசி விசாரணை அப்படிலாம் பார்த்துருக்கோம். விளக்கங்கள் நல்ல அழகாக பார்த்துருக்குறோம். அந்த இடத்துல கேட்டோம்னா நமக்கு தெரியும், அங்கே ரொம்ப அழகாக பார்த்துருக்கின்றோம். ஆக விசாரணை என்பதே ஒரு நிலையாக, ஒரு பூமியாக அங்கே சொல்லியிருக்கின்றார். பூமி என்பது அங்கே அது ஒரு நிலை என்கின்ற அர்த்தத்தில் தான் அங்கே சொல்லியிருக்காங்க. பூமின்னா அது தனியாக ஒரு பூமி இருக்குது அப்படின்னு சொல்லில அர்த்தம் இல்லை. அடுத்து மேலும் அந்த வித்து சும்மா இருக்குமா, முளைக்கும். முறையான நீர் பாய்ச்சினால், சூழ்நிலை அமைந்தால் அதுவும் முளைத்து வரும். அதுபோல இறைவனுடைய சொரூபத்தை கேட்டு சிந்தித்து சிந்தித்து அவன் அதன் வடிவாக மயமாக மாறிவிடுகின்றான். ஆத்மஸ்வரூபம் அவன் ஆத்மா தான், அந்த ஆத்மாவை புரிந்து கொள்கின்றான். ஆக அந்த வித்தினுடைய அந்த வித்து விசாரணையுடைய விளைவு என்ன, தெளிவு தானே, முளையே. அடுத்து கண்ணே. கண்ணே என்றால் கண் இந்த உலகப் பொருள்களையும் காட்டி தருவதற்கு பயன்படுது கண். ஆனால் இந்த கண்ணுக்கு ஒரு விசேஷம் பாருங்க. சூரியன் இருளை காட்டி தராது. சூரியன் இருக்க இடத்துல இருள் இருக்குமா, இருக்காது. ஆனால் இந்த கண்ணானது வெளிச்சத்தையும் காட்டித்தரும், இருட்டையும் காட்டித்தரும். அங்கே இருட்டா இருக்கு, எது காட்டி தருது, கண்ணு தான். சூரியன் இருட்டை காட்டித்தர்றாரு இல்லையா? அப்படிப்பட்ட கண்ணே. கண் இல்லைன்னா எல்லாமே வாழ்க்கையே. ஆக கண்ணே, கண் போன்றவனே அப்படி சொல்லி சொல்றார். அடுத்து கருத்தே. கருத்து என்றால் தெளிந்த சிந்தனை சொல்லி அர்த்தம் சொல்றார். தெளிந்த சிந்தனை, தெளிந்த கருத்துடையவர்களுடைய, தெளிந்த சித்தத்தை உடையவருக்கு ஆத்ம தத்துவ ஞானம் உள்ளபடி நன்கு விளங்கும், புரியும். தெளிவா இருக்கணும், மனசு தெளிவா இருக்கணும், அமைதியா இருக்கணும். அந்த அமைதியான மனதில் குருவின் இடத்துல கேட்ட விஷயங்கள் எல்லாம் தெளிவா புரிஞ்சிருக்குன்னா, அப்படிப்பட்ட தெளிவாக புரிந்தவுடைய மனதில் இருக்கிற கருத்தை தான் கருத்தேன்னு சொல்றார். கருத்தே. சித்தம் தெளிந்து சிவமானவர் எல்லாருக்கும் கொத்தடிமையான குடிநான் பராபரமே சொல்றார். சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி, சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அப்படி சொல்லி நாம் படிச்சிருக்கோம். ஆகவே அந்த கருத்தில் உரை சாட்சினி தாய்மன்னர் பேசுகிறார். கருத்ததனை கருத்தாய் மேவி அப்படி சொல்லி சொல்றார். அந்த கருத்துல இருக்கக்கூடிய கருத்து என்றால் அவனுடைய அறிவில் இருக்கக்கூடிய அறிவுக்கு விஷயம் சொல்லி சொல்றார். அப்படிப்பட்டவனே. எண்ணே. என் எண்ணே. இந்த எண்ணே என்பதற்கு 2 விளக்கம் சொல்றாங்க. ஒன்று, முறையாக எண்ணுவது. சிந்தனை பண்றது கூட படிப்படியாக தாறுமாறா சிந்தனை பண்றது இல்லை. பெரியவங்க அது கூட அழகா சொல்லி தர்றாங்க, எப்படி சிந்தனை பண்ணணும்.
இந்த பரீட்சை லோகான் கர்மச்சித்தான் பிராமணக நிர்வேதமாயாத். அதில் எப்படி இந்த உலகத்தை பரீட்சை பண்ணணும் என்பதற்கு ஆதிசங்கர் அழகாக ஒரு பாக்கியத்தை சொல்லி கொடுத்தா சொல்லி பார்த்தோம். ஆகமேன பரீட்சா, அனுபவேன பரீட்சா, அப்புறம் அனுமானேன பரீட்சா. இந்த 3 முறை, இந்த 3 விதமாக பரீட்சை செய்தால் உனக்கு ரிசல்ட் கிடைக்குன்னு சொல்லி சொன்னார். அதே போல் இந்த இடத்துல என்னே சொல்லி சொன்னார். 2 அர்த்தமா என்ன? முறையாக எண்ணுதல், சிந்தித்தல். அதற்கு உதவுவது பெரும்பாலும் நமக்கு தர்க்க சாஸ்திரம். தர்க்க சாஸ்திர நூலானது, நியாய சாஸ்திர நூலானது நமக்கு எப்படி சிந்தனை பண்ண வேண்டும் என்ற ஒழுங்கை சொல்லி கொடுக்குது. இப்படி சிந்தனை பண்ணால் உனக்கு விஷயம் கிளியராக கிடைக்கும். இல்லைன்னா குழம்பிக்கிட்டே இருப்போம். ரிசல்ட் வேணும்னா இப்படி சிந்தனை பண்ணும். ஆக நியாய சாஸ்திரம் அல்லது தர்க்க சாஸ்திரம். தர்க்க சாஸ்திரம் ஓரளவிற்கு இறை சிந்தனைக்கு உதவி செய்கின்றது. ஆனால் தர்க்கமே முழுமையாக நமக்கு விளக்கத்தை கொடுத்து விடாது. அதே நாம் நினைச்சு ஒரு லெவலுக்கு தான் இதை பயன்படுத்துது. தர்க்கவாதத்தில் விளங்காதுன்னு சொல்லி சொல்றார் தாய்மனர். முழு தர்க்கவாதிகளால் இறைவனை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் ஒரு அளவிற்கு தர்க்கமானது நமக்கு சிந்தனை தெளிவுபடுத்துவதற்கு ஒரு லெவலுக்கு உதவி பண்ணும், அவ்வளவுதான். ஆக முறையாக சிந்திக்க உதவுவது தர்க்கம். 6 தர்ஷனங்கள்ல நியாயம் சொல்ற இந்த தர்க்கமும் தர்க்க சாஸ்திரமும் ஒரு சாஸ்திரமா இருக்கின்றது சொல்லிப்பார். பெரும்பாலும் வேதாந்தம் படிக்க போற மாணவர்களுக்கு இந்த தர்க்க சாஸ்திரம் இதெல்லாம் படிக்க ஆரம்பிச்ச பிற்பாடு வேதாந்தத்தை விட்டுட்டு அந்த சாஸ்திரத்தை பெரிய ஆள் ஆனவங்களாம் இருக்காங்க. ஆமா, அப்படிலாம் இருக்கு. வேதாந்தம் படிக்க போய் சமஸ்கிருதம் படிப்பார். சமஸ்கிருத மொழி அறிவில் ரொம்ப ஆர்வம் வந்த பிற்பாடு அவர் ஒரு வேதாந்தியா அல்லது தத்துவ விஷயத்தை புரிந்து கொண்டவராக வரமாட்டார். ஒரு நல்ல சமஸ்கிருதம் படித்த ஒரு சமஸ்கிருத பண்டிதனாக வருவார். அப்படி ஆனவங்களும் இருக்காங்க வாழ்க்கையில். ஏதோ ஒரு வகையில் போனாங்க, ஏதோ ஒரு வகையில் வந்துடுறாங்க. சில பேர் தான் எது எந்தெந்த லெவலுக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும், பயன்படுத்தி முழுமையாக உண்மையை புரிந்து அந்த வாழ்க்கையில் நிலை பெற்றவர் சில பேர் தான் இருக்கின்றார். இந்த கோயிலுக்கு போனால், சாமி பார்க்க போனால் விழா காலத்தில் எவ்வளவோ ஆட்டம் பாட்டெல்லாம் இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுவோம், நேரம் ஆகிடும், சாமி நாளைக்கும் இருப்பார்னு சொல்லிட்டு அப்படி திரும்பி வந்துடுவோம், சாமி போய் பார்க்க மாட்டோம். அது போல் இதெல்லாம் சாமி எங்கே போயிடுறார், இதெல்லாம் இன்னொரு நாளைக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி அது போல் இப்படி ஆகிடும், நிறைய அப்படி ஆகிடும். ஆக இங்கே முதல் விளக்கம் முறையாக எண்ணுதல். எண்ணே எழுத்து அப்படி சொல்றார். வேதங்களால் சொல்லப்பட்ட விஷயங்களை முறையாக கணித்து அறிவதற்கு இன்றியமையாத கருவியாக இருப்பது தர்க்க நூல். எழுத்து என்றால் அடுத்து இலக்கண நூல் சொல்றார். தர்க்க நூலும் பயன்படும், இலக்கண நூலும் பயன்படும் ஒரு அளவிற்கு. அதுதான் நம்ம பார்த்தோம். சில நேரத்தில் ஆரம்பத்தில் நிறைய இலக்கணம்லாம் சொல்லியிருந்தேன். அப்புறம் சில பேர் சொன்னாங்க, சாமி இது ஒரு தமிழ் வகுப்பு போல இருக்கு, இலக்கணத்தை நிறைய சொல்ல வேண்டாம். சரி பரவாயில்ல, கொஞ்சம் 1-2 வார்த்தைகள் மட்டும் சொல்றதோட நிறுத்தி கொண்டோம். இப்போ முதல்லாம் கிளாஸ் கேட்டிங்கன்னா அதில் வரும் முழு வார்த்தைகளுக்கு எல்லாத்துக்கும் வினைத்தொகை என்ன, ஈறுகட்ட எதிர்மறை பெயர் வச்சோம். அது சொன்னவர் சொன்னார், கூறுகட்டன்னு சொல்லு. ஈறுகட்டா இதுல யார் சாமி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டுறேன். இப்படிலாம் பெரியவங்க இருந்திருக்காங்க. ஒரு மொழியினுடைய ஸ்திரத்தன்மை எதில் இருக்குன்னு சொல்லி சொன்னா இலக்கணத்துல தான் இருக்கும். இலக்கணத்தினால தான் மொழி தூய்மையாக்கப்படும். இலக்கணம் இருக்க மொழி தான் ரொம்ப பலமான மொழியா இருக்கும். அது தமிழ் இலக்கணமா இருக்கும், சமஸ்கிருத இலக்கணமா இருக்கும். ஆக இலக்கண நூலும் பயன்படும், தர்க்க நூலும் பயன்படும். ஆகவே இங்கு எண்ணே எழுத்து என்றார். முறையாக எண்ணுவதற்கு ஆதாரமாக இருப்பது உதவுவது பற்றி தர்க்க சாஸ்திரத்தை எண்ணென்றார். எழுத்துக்களையும் எழுத்தாலான சொற்களையும் சொற்கள் தரும் பொருளையும் சேர்த்து என்ன சொல்றாரா, எழுத்து என்றார். என்னே எழுத்து சொல்லணும் இல்லையா? பொருள் தர சொற்களை ஒழுங்கு செய்யும் யாப்பையும், யாப்புன்னா அந்த அமைப்பு முறை, செயல் அமைப்பு முறைக்கு யாப்பிலக்கணம் சொல்லுவாங்க பாருங்க. அந்த யாப்பையும் அதனை அழகு பெற செய்யும் அணியையும், அந்த சொற்கள் அமைக்கின்ற முறை அது அணிகள் இல்லையா, அதையும் இலக்கண முறைப்படி அமைந்திருப்பது எழுத்து. அந்த அர்த்தத்தை தான் இங்க தாய்மனர் சொல்லுகின்றார். யாப்பு, அணி இலக்கணம், அந்த அமைப்பு முறை, அதையெல்லாம் சேர்த்து தான் இங்கு எழுத்து என்ற சொல் குறிக்கின்றது. ஆக எழுத்து என்றது ஆகு பெயர்.
இலக்கணம் வந்தாச்சு. ஒரு வார்த்தைக்கு சொல்லணும். ஆக எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும், அது நம்ம கேட்டிருக்கோம். எண்ணும் எழுத்தும், இந்த அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து கதிக்கான மோன வடிவே, நாதமே என்று துவங்கியவர் இங்கு மோன வடிவே என்று நிறைவு செய்கின்றார். இது ஒரு அழகு. வாழ்வின் ஆரம்பம் மொழி நாதம், முடிவு மோனம். எல்லாமே மோன நிலை எய்துதலால் நல்லார்கள் எல்லாரும் மோன நிலையே நாடினார். தாய்மன்னர் சொல்றார். இப்போ குழந்தை ஆரம்பத்துல பேசும் பொழுது அழகா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். அது பேசுறதெல்லாம் குழலினிது யாழினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாத, சந்தோஷமா இருக்கும். ஆனா ஆரம்பத்துல பேசுறதுக்கு கஷ்டப்பட்டு பழகணும், பெரியவங்களும் சந்தோஷப்படுவாங்க. வயதான பிற்பாடு என்ன பண்ணணும்னா பேசாதிருந்து பழகணும். அப்ப கேட்கறவங்க என்ன சொல்லுவாங்க, அப்படி சொல்லிடுறான், பிளேடு போடுறாரு. பேரன் சொல்றான், தாத்தா வாசப்படியில் உட்காந்துருக்கார், அவன் அந்த பக்கமா போவான். ஏன்டா இப்படி போனான்னு, தாத்தா அப்படின்னு. அவன் ஜெனரேஷன் மாறி போச்சு, அவனுக்கு நம்ம என்ன பேச முடியும். ஆகினால் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னா, ஆரம்பத்துல பேசி பழகின நாமும் வயதாக ஆக சுப்சாப், பேசவே கூடாது. கேட்டா பேசணும், கேட்கலன்னா பேசவே கூடாது. நமக்கு என்ன, நம்மகிட்ட எதுவும் சொல்லிட்டு போறதில்ல, நம்ம யாரும் கன்சல்ட் பண்றதில்ல. இவர் இன்னும் பெரிய பில் கேட்ஸுக்கு கவுன்சிலிங் கொடுத்தாருப்பா, கன்சல்டன்ட் போல இவர் நினச்சிட்டு உட்காந்துருப்பான். அவங்க நம்மளோட எல்லாம் மீறி இருக்காங்க. கேட்டால் பேசணும், கேட்கலன்னா பேசாத இருந்தோம்னா. அப்படிப்பட்ட பெரியவர்களை வீட்டில் தெய்வமாக வச்சுக்கிறதுக்கு விரும்புகிறாங்க. நம்ம கையிலையும் இருக்குது, அவங்க கையிலையும் இருக்குது, ரெண்டும் இருக்குது. ஆமாம், அதனால ரொம்ப அழகாக இங்கே சொல்கிறார். முதல் பேசி பழகணும், பிறகு பேசாதிருந்தும் பழகணும். இன்னொரு உதாரணம் சொல்லுவாங்க. வயதாக ஆக காது என்ன 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 சொன்னீங்க அப்படி ஆயிடுது, கண்ணும் அப்படி ஆயிடுது இல்லையா. காது கண்ணு எல்லா இந்திரியங்களும் கொஞ்சம் கொஞ்சமா பலகீனமாகுது. ஆனா எல்லா இந்திரியங்களும் நாளும் என்ன ஆயிடுதான், கடைசியில நாக்களை வந்து உக்காந்துடும், என்ன சுவையிலையும் பேச்சிலும் வந்து உட்காந்துடும். ஆகையினால என்ன ஆச்சு, கடைசி வயசான சுவையான உணவை தேடுது. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, சாப்பிட்டு பழகி இருந்தா பரவாயில்ல, அப்பதான் அதிகமான சுவையை தேடுது. அடுத்து பேச்சு துணைக்கு யாருன்னா வேணும். ஒரு பெரியவங்க அமெரிக்காவுக்கு போனாங்க. எல்லாரும் வயதானவங்களுக்கெல்லாம் இப்போ அமெரிக்காவில் என்ன வேலைன்னா, குழந்தைங்க இருந்தால் பேபி சிட்டிங், குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்காக. அதுக்கு வளர்ந்த பிற்பாடு நைஸாக பையன் சொல்லுவான், அம்மா அங்கேருந்து வந்துட்டு உனக்கு ஒரு போர் அடிக்கல, அதில் ஒன்று அனுப்பி வச்சிருந்தேன், அங்கே போயிட்டு. அது காரணம் சொல்லுவான். வேண்டான்னு சொல்கிறது போல அப்படி சொல்லுவான் பையன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஊரில் போய் யார் இருப்பான், ஒரு ஈ காக்கல, ஒரு பேச்சு துணைக்கு ஆள் இல்லை. இங்கே என்ன எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, போவோம் கோயிலில். கோயில் அதுக்கு தானே இருக்குது. கோயில் சாமி கும்பிடுறோமோ இல்லையோ, போன உடனே அவங்க கதை, இவங்க கதை, சொந்த கதை, சோக கதை, போன கதை, வந்த கதை, உட்காருங்க பேசுவோம். சரி, அதுக்காவது கோயிலுக்கு வராங்களே, பரவாயில்ல, அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கு. கோயிலுக்கு வந்துருங்க பேசலாம், அதுக்காக திரும்பி வந்துட்டேன்னு சொன்னாங்க அந்த அம்மா. எதுக்கு சொல்றேன்னு சொல்லி சொன்னா, இந்த பேச்சில் இருக்கிற ஆர்வம் இருக்க, அது நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். பேசாதிருந்தும் பழகுக, அவையறிந்து பேசுக, இல்லையா, அளவறிந்து பேசுக, பேசாதிருந்தும் பழகுக. அது பழகணும். நம்ம வயது ஆக ஆக பேச்சை நம்ம ரொம்ப குறைச்சிக்கணும். தேவையானது மட்டும் சொல்லணும், தேவையில்லைன்னா பேசவே கூடாது. ரொம்ப முக்கியம். ஆக பரம்பொருள் சலனமற்ற நிறைபொருள், அதையே மோன நிலை என்றார். எங்கும் நிறைந்த அந்த பரம்பொருள் அப்படித்தான் இருக்கு. பரத்தை அறிந்தவன் உணர்ந்தவன் மோனத்தில் நிலை நின்று விடுகின்றான். உண்மை புரிஞ்சிடுது சொல்லி சொன்னா அப்புறம் அங்க பேசுறதுக்கு என்ன இடம் இருக்கு. செய்ய தெங்கிலே இளநீர் சேர்ந்த காரணங்கள் போல் ஐயன் வந்து என்னுள்ளம் புகுந்து கோயில் கொண்டவன். ஐயன் வந்து என்னுள்ளம் புகுந்து கோயில் கொண்ட பெண் வையகத்து மாந்தர் முன்ன வாய் திறப்பதில்லை. ஏன் சுவாமி இப்பெல்லாம் நீங்க பேசுறது இல்லைன்னா, அவர் பாடல் சிவாக்க சித்தர் சொல்றார்.
தென்னை மரத்தில் கீழே பூமியில் இருக்க நீர் எப்படி போய் இளநீரில் சேர்ந்ததோ அது போல ஐயன் வந்து என்னுள்ளம் புகுந்து கோயில் கொண்டான். என் மனசுல வந்து நிறைந்து உட்கார்ந்துட்டான். அதன் பிறகு பேசுறதுக்கு அங்க என்ன இருக்கு? வையகத்து மாந்தர் முன்ன அதனால வாய் திறப்பதில்லையே, பேசுறதுக்கு ஒண்ணும் விஷயம் இல்லைப்பா. ஏச்சற்றால் பேசுமோ வாய் அப்படின்னு சொல்றாங்க. மனசுல அப்படி அமைதி குடிக்கொண்டு வந்துடணும், அவ்வளவுதான். இருக்கட்டும், நடக்கட்டும், போறதெல்லாம் எல்லாம் சரி, அதாவது அவங்க வாழ்க்கை முறை. நம்ம அமைதியா இருப்போம், கேட்டா சொல்லுவோம், கேட்கலன்னா அமைதியா இருப்போம். கேட்டா ஓகே சொல்றதுக்கு, கேட்கலன்னா டபுள் ஓகே போட்டு அமைதியா இருக்கணும். முடியுமா? முடியணும். ஐயோ என்ன சாமி உங்களுக்கு, நீங்க சாமியார், உங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எங்க வீட்டில் வந்து பாருங்க, அதெல்லாம் சொல்லாத இருக்க முடியாது சாமி. இதை பண்ண அதை பண்ண அப்படி பண்ண இப்படி பண்ண வம்பாடு பட்டு, இந்த ஊர்ல பாஷை வம்பாடு பட்டு எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன், அதில் வீணாக்கிட்டா என்ன பண்ணுறது? நாம தானே சம்பாரிச்சாங்களோ தெரியல சுவாமி. சரி, நம்ம திடீர்னு கண்ணு மூடிட்டோம், அப்போ என்ன ஆகும்? எல்லாம் ஆகும். இன்னும் கேட்டால் நம்ம இல்லைன்னா இன்னும் சிறப்பாக நல்லாவே நடக்கும். அதுதான் உண்மை. நாம் நினச்சிருக்கோம் நாம் இருந்தால் தான் சரியாக பண்ணுவோம், நம்மளால தான் எல்லாம் நடக்கிறது, அப்படிலாம் கிடையவே கிடையாது. நாம் இல்லைன்னா இன்னும் சிறப்பாக நல்லாவே நடக்கும். அதுவும் நம்ம மனசில் இருக்கணும். நமக்கு ஒரு லிமிட்டேஷன் தானே, அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும்? எல்லாம் புரிஞ்சிருக்கணும் வாழ்க்கையில். ஆக பரத்தை அறிந்தவன் உணர்ந்தவன் மோனத்தில் நிலை நின்று விடுகின்றான். ரொம்ப அழகான பாடல் இது. நிறைய விளக்கங்கள் சொல்லலாம், 2-3 வகுப்புகளை சொல்லலாம், இருந்தாலும் கூட போதும், இந்த அளவுக்கு போதும். வேதமே வேதாந்தமே மேதக்க கேள்வியே கேள்வியாம் பூமிக்குள் வித்தே அவ்வித்தின் முளையே கண்ணே கருத்தே என்னே எழுத்தே கதிக்கான மோன வடிவே. மோட்சம் என்கின்ற அந்த மௌனமே பெரிய மௌனத்தின் வைப்பை பேசரும் அனந்த பத ஞான ஆனந்தமாம் பெரிய பொருளை பணிகுவான். தாய்மனத்தான் சொல்லியிருக்க, நம்ம பார்த்திருக்கோம். ஆக இந்த உலகத்தில் எதெல்லாம் இயங்கி கொண்டிருக்கின்றதோ, எது இயங்குகின்றதோ அதுக்கு பேர் தான் இயற்கையா. பிரகிருதிக்கு இயற்கை என்று ஒரு பெயர். இயங்குவது பிற்பாடு ஓசையை எழுப்புகின்றது, அதுவே பிரகிருதி முழுவதும் இருக்கக்கூடிய ஓசை மயம். அதைத்தான் நாத பிரம்மம் என்று நாம் பிரகிருதியை தான் சொல்லுகின்றோம். இந்த பிரகிருதியை முறையாக பயன்படுத்தியவன் நல்ல ஒரு ஆத்ம சாதகனாகின்றான். நாதத்தை நன்கு பயன்படுத்தியவன் நாத அதீதத்துக்கு செல்கின்றான். அதுதான் எங்க கருத்து. என்ன? மௌனம் வந்து குடிகொண்டு விட்டது அவன் இடத்துல, மௌனமாகி விட்டான். மௌனமாகி, இந்த மௌனமானது நீண்ட விசாரணை, நிறைய ஜபங்கள் தவங்கள் தத்துவ விஷயங்கள் புரிந்து கொண்ட பிறகு அவனுடைய மனதில் இயற்கையாக இயல்பாக வந்து அமைந்து விட்ட ஒன்று. அமையணும், அதுக்கு நாலேஜ் வேணும் நமக்கு. அப்படி வந்தால் தானே தெரியும். ஆக நாதத்துக்கு அப்பால் உள்ள நிலையே மௌன நிலை, முடிவான நிலை மௌனம். அதைத்தான் பெரிய மௌனம். மாண்டூக்கிய உபநிஷத் நம்ம இங்கே பார்த்திருக்கிறோம். அதில் அமாத்ரா ஸ்வரூபம், அமாத்திரை, மாத்ரா ஸ்வரூபம், அமாத்ரா ஸ்வரூபம், மௌனம் ஆகிவிட்டது. ஆக இங்கு கதி என்றது முக்தி கதி, மௌனம். இது மௌனம் என்பதனுடைய மறுவு. இருத்தி அப்படி சொல்லியிருக்க, அது இருக்கின்றாய் என்ற பொருளில் வந்த முன்னிலை வினை முற்றும் சொல்லிடுறார். மனமும் நன்னேன், இது கை எழாததோடு மனமும் நன்னவில்லை, மனசுல அப்படி எண்ணவில்லை என பொருள் தருவதால் இந்த உண்மை இறந்தது தழுவி எச்ச உண்மைன்னு சொல்லிடுறார். சும்மா சொல்லி வைக்கிறேன், கேட்க வேண்டாம்னா விட்டுடலாம். அடுத்து இந்த பாடனுடைய திரண்ட கருத்து. அறிவு பெருவெளியே, ஆகாயம் முதலே ஐம்பூத்தமே, நாதமாகிய தத்துவமே, மறையே மறையின் முடிவே. வேதமே வேதாந்தம், அதான் மறையே மறையின் முடிவே. மேன்மை பொருந்திய கேள்வி செல்வமே, மேதக்க கேள்வி, அதுதான் இந்த அர்த்தத்தில் சொல்றார். கேள்வி செல்வமாக நிலத்தில் விதைக்கும் விதையே, அவ்விதையின் முளைப்பே, எனது என் கண்ணே, எனது கருத்தை சொன்னார்ப்பாங்க, அது என்னுடைய எண்ணமே, எண்ணாகிய அளவையே எழுத்தாகிய இலக்கணமே.
வீடு பேற்றுக்கான மௌன வடிவே எண்ணுதற்கு அருமையுடைய சிற்றம்பலத்தில் பேரின்ப கூத்து நிகழ்த்துகின்ற அருளை சுரக்கும் பெரிய பொருளே, நான் உன்னை நினைத்து வழிபாடு எதுவும் செய்ய எனக்கு மனது வரலை. இப்போ என்னுடைய மனநிலை ஒரு வகையால் ஆழமாக சிந்தித்து வணங்க நினைத்து மலர் பறிக்க முற்படும் பொழுது மலரிலும் நீயே இருப்பதனால பறிக்கிறது என் கை அங்கே போகலை. ஆகையால் அந்த குளிர்ந்த பனிமலரை பறிக்க மனமும் ஒப்புவதில்லை. அது இன்றி 2 கைகளின் தலைமையில் கூப்பி வணங்கலாம் என்றால் அதற்கும் தயங்குகின்றது. ஏன்னா எங்க எப்படி வணங்கினா நான் கும்பிட்டு அது அரை கும்பிடுக்கோள் உள்ளவே இருக்க வெளியே இருக்க எங்கும் இருக்க ஒன்று நான் எப்படி கும்பிட முடியும்? ஆகாசத்துக்கு மாலை போட முடியுமா? ஆகாசத்துக்கு மாலை போட முடியும், உருவத்துக்கு மாலை போடலாம், ஆகாசத்துக்கு மாலை போட முடியும். சகுன பிரம்மத்தை நினைக்கலாம், சிந்தனை பண்ணலாம். நிர்குண பிரம்மத்தை என்ன பண்ணலாம்? சகுன பிரம்மத்தை பூஜை பண்ணலாம், மலர் போடலாம். நிர்குண பிரம்மத்தை மலர் எங்க போடுறது? ஆகவே இங்க ரொம்ப அழகா சொல்ற, என் கும்பிடு அரை கும்பிடு ஆகிவிடும். ஆதலால் நான் உன்னை இப்படி வழிபடுவது முறையோ அப்படி சொல்லி கேட்கிறார். அகமும் புறமும் அனைத்துமாய் நின்ற உன்னை இப்படிப்பட்ட முறையில் வணங்க கையும் எழவில்லை, மனமும் போதும் நினைக்கிறது, அவ்வளவுதான். அடுத்து 7வது பாடல் கருணாகர கடவுள். 7வது பாடல். சந்ததம் வேத மொழியாதொன்று பற்றினது தான் வந்து முற்றும் எனலால் ஜகமீது இருந்தாலும் மரணம் உண்டு என்பது சதா நிஷ்டர் நினைவதில்லை. சிந்தை அறியார்க்கு இது போதிப்பது அல்லவே, செப்பினும் வெகு தர்க்கமாம் திவ்ய குணமார்க்கண்டர் சுகராதி முனிவோர்கள் சித்தாந்த நித்தியர் அலரோ இந்திராதி தேவதைகள் பிரமாதி கடவுளர் இருக்காதி வேத முனிவர் எண்ணறிய கணநாதர் நவநாத சித்தர்கள் இரவிமதி ஆதியோர்கள் கந்தர்வர் கிண்ணறர்கள் மற்றையர்கள் யாவரும் கை குவித்திடு தெய்வமே கருதறிய சிற்சபையில் ஆனந்த நிறுத்தமிடு கருணாகர கடவுளே. கருணாகர கடவுளே, எப்பொழுதும் எதிலே நாம் பற்று வைத்திருக்கின்றோமோ நினைக்கின்றோமோ அது அவர்களுக்கு கைகூடும். ஞான நிஷ்டர்கள் தனக்கும் மரணம் உண்டு என்பதை அவர்கள் நினைப்பதே இல்லை. மரணத்தை பற்றி அவங்க நினைக்கிறது இல்லை. அதுக்கு உதாரணமாக 2 பேர் சொல்றார். மார்க்கண்டர், சுகர் இவர்கள் நித்தியமான சிரஞ்சீவிகள் இல்லையா? இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜீவர்கள் இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்ற. அடுத்த பாடலை பார்க்கலாம். இயற்கையின் நடைமுறையை உள்ளபடி எடுத்து விளக்கும் நூல்களை வேதங்கள் சொல்லி சொல்றோம். வேதம் என்றால் அறிவு களஞ்சி, அறிவை தரும் நூல்னு சொல்லி அர்த்தம். இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் நாலேஜ். அறிவை தரும் நூலுக்கு பேர் தான் வேதம் சொல்லி பேர். இறைவனுடைய வார்த்தை அது. அந்த வார்த்தையை ரிஷி முனிவர்கள் நமக்கு கிரகித்து கொடுத்தார்கள். மந்திரங்களை ரிஷிகள் உருவாக்கவில்லை, கிரகித்து கொடுத்தவர். அதனால தான் நம்ம சொல்லுவோம் அவர் மந்திர கர்த்தா இல்லை, அவர் மந்திர திரஷ்டா. திரஷ்டா என்றால் நமக்கு இறைவனிடத்தில் பெற்று கொடுத்தவர்கள், வழங்கியவர்கள். அவர்களே மந்திரத்தை உருவாக்கினவர்கள் இல்லை. அந்த மந்திரங்களை கிரகித்து கொடுப்பதற்குரிய மனோநிலை, பக்குவம், புனிதம் அவர்களிடத்தில் இருந்தது. அந்த மந்திரங்களை அவர்கள் நமக்கு கிரகித்து கொடுத்தார்கள் இறைவனிடத்தில் இருந்து. இது நம்முடைய பாரம்பரியமான நம்பிக்கை,
சாஸ்திரம் சொல்லியிருக்கு, நாம் முழுவதுமாக அதை ஏற்றுக்கொள்கின்றோம். ஆக இயற்கையில் நடைமுறைக்கு மாறுபட்டவைகளாக இந்த நூல்கள் எல்லாம் போய்விடுமாயின் இதை வேதம் என்று நாம் சொல்ல மாட்டோம். ஆகவே இயற்கை நடைமுறை உள்ளபடி சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்களை கொண்டது இந்த வேதம் என்று சொல்லுகின்ற நூல்கள். ஆகிய என்றைக்கு இந்த கருத்தெல்லாம் ரெலவெண்ட்டு தான், இது இர்ரெலவெண்ட் எல்லாம் கிடையாது. காரணம், ஒவ்வொரு நூலினுடைய சப்ஜெக்ட் மேட்ரு வேற இருக்கலாம். வேதாந்தத்துடைய சப்ஜெக்ட் மேட்ரு யாருன்னா நாம தான். நம்மை பற்றி அறிவை தருகின்ற நூல். அப்போ நம்மை பற்றி அறிவை தருகின்ற நூல் என்னைக்காவது இர்ரெலவெண்ட் ஆகிடுமா? தேவையில்லாத சப்ஜெக்ட் ஆகாது. நம்மை பற்றி உண்மையை சொல்லித் தருவது. அதனால தான் என்றைக்கு இந்த கருத்துக்களை நாம் பேசி வருகின்றோம். முதலில் தோன்றிய இலக்கிய நூல் ஒரு நூல்னு சொன்னால் அது ரிக்வேதம் வேதம் சொல்லி சொன்னா, இன்னைக்கு வரைக்கும் அது கருத்தை நம்ம சிந்தனை பண்ணிட்டு இருக்கோம். என்றைக்கும் சிந்தனை பண்ணுவோமே. எவ்வளோ விஷயங்கள், எவ்வளோ நூல்கள், எவ்வளோ கருத்துக்கள்லாம் அவுடேட் ஆகிடுது. ஆனால் இது அப்படி இல்லையே. ஆக அதையே இங்கே சொல்றார், சந்ததமும் வேதமொழி யாதொன்று பற்றினது தான் வந்து முற்றும் எனலா. சந்ததம்னு சொல்லி சொன்னா எந்த காலத்தும் இடைவிடாது எப்பொழுதும். சந்ததமும் என்பது சம்ஸ்கிருத சொல் இருந்தாலும் தாய்மொழியார் நிறைய சரளமாக உபயோகப்படுத்தியிருக்கார். இதுலேருந்து தெரிகின்றது, நம்முடைய பெரியவர்கள் மகான்கள் மொழி வேதத்தையே பார்க்கல, மொழி வெறுப்பு இருக்கவே இல்லை அவங்க இடத்துல. ரெண்டு நூல்கள், ரெண்டு மொழியும் நம்முடைய தர்மத்தை, நம்முடைய சமயத்தை, நமக்கு வேண்டிய விஷயங்களை கொடுத்து நம்மை நிறைவு செய்திருக்கிறது, முழுமைப்படுத்தியிருக்கின்றது. சும்மா ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ மொழி பேதமையெல்லாம் வைத்துக்கொண்டு, வெறுப்பை வைத்துக்கொண்டு யாருக்காக எதற்காக பேசி கொண்டிருக்கின்றார்கள். அது நமக்கு புரியறதில்லை. யாருக்கிட்ட எதையோ பெற்றுக்கொண்டு இந்த விஷயங்களை வெறுப்பை அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறார். புரியும் நினைக்கிறேன் நமக்கு. ஆக சந்ததமும் எக்காலத்தும் இடைவிடாது எப்பொழுதும். எதனை இடைவிடாது எப்பொழுதும் நாம் நினைக்கின்றோமோ அதுவாகவே நாம் ஆகிவிடுகின்றோம். எத் பாவே தத் பவதி. எதை நீ நினைக்கின்றாயோ நீ அப்படி ஆகிவிடுவாய் அப்படி சொல்லி, அது வேதாந்த தத்துவ விஷயத்துல உண்மை. அதுக்காக சாமி நான் வேற எதுவும் நினைச்சா நான் அப்படியே ஆயிடுவேன்னு எனக்கு கேட்காதீங்க. தத்துவ விசாரத்தில் நான் எதுவாக இருக்கின்றேனோ அந்த உண்மையை சாஸ்திரம் சொல்லி கொடுத்தா அதை நான் அதுவாக பாவிக்கும் பொழுது நான் அதுவாக தானே இருக்கேன், வேற எதுவாகவே இல்லையே. அல்ல அதுவாகி விடுவோம். ஏது பாவித்திடனும் அதுவாக வந்தருள் எந்த நீ குறையும் உண்டோ தாய்மன்னர் சொல்றார். ஆக அதையே சந்ததமும் வேதமொழி யாதொன்று பற்றினது தான் வந்து முற்றும் அப்படி சொல்லி சொல்றார். அடுத்து, இந்த மாறுகின்ற அந்த உலகத்தில் நாம் இருந்தாலும் நான் மாறாத என்றுமுள்ள நித்தியமான ஆனந்த ஆத்மஸ்வரூபம் என்ற அறிவிலேயே நிஷ்டை அடைந்து நிலைத்து அந்த அறிவில் நிலை பெற்று இருப்பவர்களுக்கு ஒரு எண்ணம் வர்றதே இல்லையா? என்ன, மரணத்தை பற்றிய எண்ணமே வரதில்லை. மரண பயமா அவர்களுக்கு இல்லை. நாமார்க்கும் குடியெல்லும் நடலையெல்லும் ஏமாப்பும் பிணியறிவும் பணிவும் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. சொல்ல முடிஞ்சது பாருங்க. அந்தகா நீ ஒரு பகட்டால் பகட்டுவதடாதடா காசு நம்பால் செல்லாதடா என்று பேச வாயுது தந்த செல்வமே சிவபெருமானே தாய்மலரும் சொல்றார். ஆகினால ஞான நிஷ்டர்களுக்கு, ஞானத்தில் நிலை பெற்றவருக்கு, தன்னை ஆத்மாவாக புரிந்து கொண்டவர்களுக்கு மரணத்தை பற்றிய பயம் இல்லை. அதுதான் இங்க சொல்றார். ரொம்ப அழகான வார்த்தை இது. மரணத்தை பற்றிய உணர்வு உண்டாவதில்லை. இறந்து விடுவோமோ? காரணம் என்ன? நான் இந்த உடல் இல்லை, இறப்பது உடல் தானே தவிர ஆத்மாவாக எனக்கு மரணம் இல்லை. கவிஞர் சொன்னார் பாருங்க, நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையில எனக்கு மரணம் இல்லை. சொன்னவர் செத்து போயிட்டாரு. ஆனா அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? இங்க இருக்காது சாஸ்திர கருத்து. அது ரொம்ப அழகா அப்படி சொல்லியிருக்கார். நான் நிரந்தரமாறன்னு சொன்ன தெரியாம சொன்னாங்க. இந்த உடல் போயாச்சே, இந்த உடல் போகும் என்று மழியும் இக்காயம். இந்த உடலுக்கு கொடுத்துருக்க ஸ்டேட்டஸ் ஆஃப் ரியாலிட்டி என்னன்னா, எப்போனா போகலாம், எப்போ போன்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த உடல் சென்றாலும் கூட நான் ஆத்மா என்று புரிந்து கொண்ட பொழுது ஆத்மா நித்தியமானது, என்றும் உள்ளது, நிரந்தரமானது, அழியாதது, மாறாதது, மறையாதது, பிறவாதது, இரவாதது, இதெல்லாம் லட்சணங்கள் நம்ம சொல்லி கொடுக்குறாங்க. அல்ல ஆத்மாவாக தன்னை புரிந்து கொண்டவர்களுக்கு என்ன, ஜெகமீது இருந்தாலும் மரணம் உண்டு என்பதை சதா நிஷ்டர் நினைவதில்லை. நாம சாமானிய உலகத்துல சொல்றதெல்லாம் சொன்ன இதெல்லாம் நினைக்கிறது எங்கெங்க நேரம் இருக்கு. எனக்கு வேற வேற நேரம் விஷயங்கள் சொல்றோம் பாருங்க.
இங்க ஞானிகள் சொல்றேன், அதெல்லாம் நினைக்கிறதுக்கு நேரமே இல்லை. எது இறப்பை பத்தி கூட நேரம் இல்லை. இறப்பதற்கு என் கடவேன், பிறப்பதற்கு என் கடவேன், ஒன்றும் இல்லை. சரி, ஆக ஜெகமீது இருந்தாலும் மரணம் உண்டு என்பது சதா நிஷ்டர் நினைவதில்லை. சதா நிஷ்டர் சொல்லி சொன்னா எப்பொழுதும் தன்னை ஆத்மாவாக புரிந்து கொண்டு அந்த அறிவிலேயே நிலை பெற்று இருப்பவர், நிலை பெற்ற மாதவர் சித்தத்திலே ஊறி பறந்து அண்ட கோடியெல்லாம் நின்று உலாவியது. இந்த வார்த்தையெல்லாம் தாய்மணர் மனப்பாடம் இருந்ததுன்னா எல்லாம் அப்படியே நமக்கு மனசுக்கு வரும். எங்கெங்கெல்லாம் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்பா. அந்த பெரியவனோட மனதில் நான் என்றுமுள்ள நித்தியமான ஆனந்த ஆத்மா என்ற எண்ணமே நிறைஞ்சு இருக்குமா. பசி எடுத்தால் அதை சாப்பிடுவாங்க, தூக்கம் வந்தால் தூங்குவாங்க, மீதி நேரம்லாம் தத்துவ விசாரத்தில் மனதை வைத்து கொண்டிருப்பார். அவர்களுக்கு மரணத்தை பற்றி, இன்னொன்று மரணத்தை பற்றி அவங்க கவலையே படுறதில்லை. என்று வரட்டும் என்று வரட்டும், எப்போ வரட்டும், போகத்தானே போகின்றது. விட்டுவிட போகின்றது இந்த உடல், நம்மை சுற்றி விட போகின்றார் சுற்றத்தார், முடிஞ்சு போயிடுச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வச்சுருப்பாங்களா? எவ்வளோ நாள் வச்சுருப்பாங்க? கொரோனா பீரியடில் உடனே கொண்டு போய் அவ்வளோதான். சொந்தக்காரங்கிட்ட கூட காட்டல, எங்கேயோ தூரத்தில் இருந்து பாரு, ஒன்றுமே செய்ய முடியல, கிட்ட தொட்டு அழக்கூட முடியல, அவருக்கு ஒன்றும் சம்ஸ்காரம் பண்ண முடியல, என்னவும் பண்ண முடியல. அப்படி ஒரு சூழ்நிலை. என்ன பண்ண? அதனால இதை பற்றி அவங்க அதிகமாக நினைக்கிறது இல்லை. நான் என்றும் உள்ள நித்திய ஆத்மா என்று புரிந்தவர்களுக்கு மரண பயம் இல்லை. மரணம் உடலுக்குத்தான், உடல் என்றும் அழியும் என்கின்ற அவர்கள் தெளிவாக புரிந்து வைத்துள்ளார்கள். அந்த நினைப்பே அவங்களுக்கு இல்லையா. ரொம்ப அழகான வார்த்தை இது, நிறைய சொல்றேன். ஜெகமீது இருந்தால், இந்த உலகத்தில் இந்த உடலோடு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட மரணம் உண்டு என்பதை சதா நிஷ்டர், எப்போ நிஷ்டனாக இருப்பவன் நினைக்கிறதே இல்லை. யாருக்கு இந்த நினைப்பு இருக்குன்னா, உலகத்தோடு இயற்கையோடு தொடர்பு வைத்திருப்பவனுக்கு தான் உடலை பற்றி நினைவு இருக்கும். இயற்கையோடு தொடர்பு கொள்ளாதவனுக்கு, இந்த உலகத்தின் மீது அதிக பற்று வைக்காதவனுக்கு, உலகத்தினுடைய உண்மையை புரிந்து கொண்டவனுக்கு, உலகத்தினுடைய தன்மையை அறிந்து கொண்டவனுக்கு இது மாறும் மறையும் என்று இருந்தாலும் இதெல்லாம் இருக்கிறது தான். இந்த உடலும் போகும், அவ்வளவுதான். ஆகினால் நான் ஆத்மா, நான் மறையாதவன், இரவாதவன், எனக்கு இறப்பில்லை, அவ்வளவுதான். அந்த அறிவு நம்முள்ள நிலை பெற்று விட்டால் மரணத்துக்கு கவலையே இல்லை. இன்று போனாலும் சரி, எப்போ போனாலும் சரி, எவர் ரெடி. யாரு? பேட்டரி இல்லை, இவர் அப்படி மனசுல ஒரு பாவனை வச்சிருப்பார், எப்போ தயார் இருப்பார். ஆக இது வாழ்க்கையை பற்றிய ஒரு பெரிய பேருண்மை. யாருக்கு வரும்? தாய்மலர் அழகா சொல்றார். கேட்டலுடன் நல்லா ஒழுங்கா முறையா இந்த ஆத்ம விசாரத்தை ஒரு உபநிஷத்தையாவது பகவத்கீதையாவது ஏதோ ஒன்றத்தை ஒழுங்கா முறையா ஆதியோட அந்தமா கேட்கணும். கேட்டலுடன் பிற்பாடு என்ன? சிந்தித்தல். கேட்டால் சந்தேகம் வரும், அது சிந்தனை பண்ணணும். சிந்தனை பண்ணி சந்தேகத்தை தெளிவுபடுத்திக்கணும். பிறகு சந்தேகம் இல்லாத அறிவு வந்தாச்சு. கேட்டலுடன் சிந்தித்தல், அப்புறம் கேடிலா மெய்த்தெளிவு, தெளிவு வரணும். தெளிவு கிடைச்ச பிற்பாடு தெளிவோடு விட்டுவிடக்கூடாது, அந்த தெளிவில் நிஷ்டை கூடணும் சொல்ல. கேட்டலுடன் சிந்தித்தல் கேடிலா மெய்த்தெளிவார், வாட்டமுறா உருபவ நோய் மாறுமோ நாட்டமுற்று மெய்யான நிஷ்டையினை மேவினர் கன்றோதான் பொய்யாம் போம் பிறப்பிறம். அவங்களுக்கு தான் பொய்யா போயிட்டு பிறப்பிறம். ஆக அந்த அறிவிலை நிலை பெற்று இருக்க வேண்டும். நிலை பெற்ற மாதவர் சித்தத்திலே, தேறி தெளிந்த மாதவர் சித்தத்திலே. இன்னொரு இடத்துல சொல்றார் தாய்மன். ஆகல இந்த உலக வாழ்க்கையின் அடிப்படை உண்மையை நன்கு புரிந்து கொண்டவர்களுக்கு இது தெரிகின்றது. அப்படி புரியாதவர்களுக்கு, உண்மையை தெரிந்து கொள்கின்ற அளவிற்கு மனப்பரிபாகம் இல்லாதவர்களுக்கு இந்த கருத்தை நீங்க போய் சொன்னீங்கன்னா என்ன ஆகும் தெரியுங்களா? பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த சிந்தை அறியாருக்கு இது போதிப்பதல்லவே. இது புரியாதவங்களுக்கு போய் போதிக்காது, சொல்லாது. அப்படி சொன்னா அவர்கள் அதை எதிர்த்து ஏராளமாக வீண்வாதம் வேறு செய்வார்கள். இது உலகத்தவர் இயல்பு. அதை தான் சொல்ற. செப்பினும் வெகு தர்க்கமா, சிந்தை அறியாருக்கு இது போதிப்பதல்லவே செப்பினும் வெகு தர்க்கமா. சொன்னாலும் தர்க்கம் பண்ணுவாங்க. இந்த ஜீவன் முக்தி இந்த விஷயங்கள்லாம் பக்குவப்பட்ட சாதகர்களுக்கு, ஞான தேடல் வந்தவனுக்கு தான் இதெல்லாம். அப்படி இல்லாத அஜ்ஞான இடத்துல இது போய் நீ சொன்னீங்கன்னா, ஜீவன் முக்தியை பற்றி தான் போய் சொன்னா தர்க்கம் பண்ணுவாங்க.
அது மட்டும் இல்லை, அது அவருடைய அறிவுடைய பரிபாகம், அவ்வளவுதான். நான் போய் சொல்லக்கூடாது. இன்னொன்று சொல்லிடுவாங்க, போகிற லூஸ் பண்ணிடுவாங்க, பித்தன்னு சொல்லிடுவாங்க, பைத்தியன்னு சொல்லுவாங்க இல்லையா? என்னவோ உளர்றதுப்பா, என்னவோ ஆத்மாவான், என்னவோ இதுவான் அதுவான், ஏதோ மரம் கழண்டு போச்சு, என்ன நட்டு கழண்டு போச்சு. ஆகினால செப்பின வெகு தர்க்கமா சொல்லாதுன்னு சொல்ற. அதனால தான் குருவுக்கு சாஸ்திரத்தில் ஒரே ஒரு கண்டிஷன், தகுதியான சிஷ்யன் வந்தால் சொல்லி கொடுத்துடணும். இவன் தகுதியானு தெரிஞ்சால் சிஷ்யன் வந்தாருன்னா குரு சொல்லி கொடுத்துடுவார். ஆனால் அப்படி இல்லை சொன்னால் கேட்காதவங்களுக்கு சொல்லாதே அப்படி சொல்லியிருக்கு. கேட்டவர்களுக்கு சொல்லு, கேட்காதவர்களுக்கு சொல்லாது. பகவத்கீதையில அர்ஜுனன் பகவான் இடத்துல அந்த யுத்த காலத்தில் தான் கேட்டான். அதுக்கு முன்னே எவ்வளோ நாள் பழகுனா, எவ்வளோ நாள் விளையாடுனா, எவ்வளோ நாள் ஒன்றா இருந்தாங்க, அப்போலாம் கேட்டாங்களா? இந்த கேள்வி கேட்கவே இல்லை. பகவானுக்கு தெரியுமா தெரியாத ஆத்ம வித்தியெல்லாம் தெரியும், ஆனால் சொன்னாரா? சொல்லவே இல்லை. ஏன் கேட்கல, சொல்லலை, அவ்வளவுதான். அதனால தான் கீதையில் அந்த ஒரு இடத்துல அழகாக சொல்லுவான், பகவான் அவதாரம் தெரிஞ்ச பிற்பாடு ரொம்ப வருத்தப்படுவான். நான் உன் இடத்துல நடக்கும் பொழுதும், விளையாடும் பொழுதும், படுத்திருக்கும் பொழுதும், சாப்பிடும் பொழுதும் எல்லாம் உன் இடத்துல உன்னை நான் வாடா போடா அப்படிலாம் ஒருமையில் பேசியிருக்கேன், அதையெல்லாம் என்னை மன்னிச்சிடு. இப்போதான் தெரியுது உனக்கு இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்ச ஒரு பகவான் அவதாரம் என்று என்னுடைய வாழ்ந்திருப்பது எனக்கு இப்போதான் தெரியுதுன்னு வருத்தப்படுவான். ஆகினால அதிலிருந்து நமக்கு தெரியுது பகவத்கீதை ரொம்ப சைக்கலாஜிக்கல் விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக அணுகியிருக்கா. ஒரு சிஷ்யன் இடத்துல ஒரு மனிதன் இடத்துல எப்படி அணுகணும்னு சொல்லிட்டு கேட்காத வரைக்கும் அவர் வாயே திறக்கிறது இல்லை. பகவத்கீதையோட முதல் அத்தியாயம் முழுக்க அர்ஜுனனை பேச விட்டுடுறார். ஒரே ஒரு இடத்துல மட்டும் திட்டுறார் மெட்ராஸ் பாஷையில், உனக்கு எப்படி இப்படிப்பட்ட மனசு வந்தது? கஷ்மாலம்னுவார், சென்னையில் கஷ்மாலன்மா, அந்த பாஷையில் திட்டிடுறார். ஆமாம், இந்த அழுக்கு எப்படி உன் மனதில் வந்தது? 2வது அத்தியாயம் 11வது ஸ்லோகத்து மேலே தான், ஷாதிமாம் பிரபன்னம் சிஷ்யஸ்தே அகம், நான் உன்னிடத்துல சரணடைந்தவனா இருக்கேன், உன்னிடத்துல குருவா உன்னை ஏற்றுக்கொண்டிருக்கேன், உங்களுக்கு சிஷ்யன் ஆகிட்டேன்னு சொன்ன பிற்பாடு தான் பகவான் வாயை திறந்து பேசுறார். அச்சோச்சா நன்மசோ சத்தும், அப்பதான் வாயை திறந்து பேசுறார். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். கேட்கலன்னா சொல்லாது, அவங்க ஏங்கணும், தவிக்கணும், அந்த வார்த்தை நம்ம இடத்துல வேணும்னு சொல்லிட்டு. ஆக சிந்தை அறியாருக்கு இது போதிப்பதல்லவே செப்பின்னு வெகு தர்க்கமா. அடுத்து பாருங்க, திவ்ய குண மார்க்கண்ட சுகராதி முனிவோர்கள் சித்தாந்த நித்திரலரோ. திவ்ய குண மார்க்கண்ட, திவ்யம் சொல்ற இந்த சொல் சம்ஸ்கிருதம், நம்ம சாப்பிட்டோமா ரொம்ப திவ்யமா இருக்குன்னு சொல்றோம் பாருங்க, அந்த அர்த்தம் இல்லை, அது தெய்வீகம்னு சொல்லி அர்த்தம். இங்க மேலான தெய்வீகம் பொருந்தியது என்ற அர்த்தம். இங்கு மார்க்கண்டர் மிருகண்டு முனிவருடைய மகன், அவருக்கு 16 வயதுள்ள நல்ல புத்திசாலி குழந்தை வேண்டுமா வேற கேட்டபொழுது கேட்டுட்டார் 16 வயதுன்னு. வயது ஆக ஆக என்ன ஆச்சு, அவர் இறந்துடுவார்னு எண்ணம். அப்பா சொல்லிட்டார். அவன் சிவ பூஜை நிறைய பண்ணிட்டு இருந்தான். கடைசியில் என்ன ஆனாரு, மார்க்கண்டருக்காக, தாய்மன்னர் அழகா சொல்லுவார், மார்க்கண்டருக்காக மரளிப்பட்ட பாட்டை உண்ணி பார்க்கில் நின் நண்பருக்கு என்ன பயங்கான் பராபரம், அழகா சொல்றார். மார்க்கண்டனுடைய பக்திக்காக யமனே என்ன பண்ணாருன்னா, அப்போ எங்களுக்கு என்ன பயம்னு சொல்றார், உன் நண்பர்களுக்கு என்ன பயம் இருக்கணும், பயமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றார். ஆக மார்க்கண்டேயனுடைய தவத்தினால் சிவபெருமான் காலனை உதைத்தார். அதனால்தான் அவர் காலன்னு சொல்லி பேர் வந்தது. காலன் தன்னை உதைத்தான், காமன் தன்னை எரித்தான். மார்க்கண்டருக்காக மரளிப்பட்ட பாட்டை உன்னிப்பார்கள். இதெல்லாம் இந்த புராண விஷயங்கள்லாம் தாய்மன்னர் பாடல் அங்கங்க சொல்லி வச்சிருக்கார். இவர்கள்லாம் யாரு, சுகராதி முனிவர்கள், சுகர் மா முனிவர். நம்ம எல்லாம் சுகர் மா முனிவர்கள் தான். என்னன்னா டாக்டர் சொல்லிட்டார், சாப்பிடும்போது ஃபாஸ்டிங்ல இவ்வளோ இருக்கு, அதுக்கப்புறம் இவ்வளோ இருக்கு, இவ்வளோ ஜாக்கிரதையா இருக்கு சொல்லி. ஒரு சாமி சொன்னார், ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருந்தார். அவருக்கு நர்சம்மா சொன்னாங்க, சாமி உங்களுக்கு நிறைய சுகர் இருக்கு. அவர் சக்கரை போட்டு காப்பி கேட்டார். உங்களுக்கு நிறைய சுகர் இருக்கு, டாக்டர் சக்கரை போட்டு கொடுக்கக்கூடாது, காப்பி சக்கரை கொடுக்குற. அவர் என்ன சொல்லல, ரொம்ப சுகராவது வியாசராவது, எனக்கு காப்பி சக்கரை போட்டு கொண்டு வந்து கொடுமா அப்படி. சுகராதி முனிவர், சுகர்மா முனிவர் பிரம்மஞானி, வேதவியாசருடைய மகன் இல்லையா. முனிவோர்கள் அது உலகப்பற்றை விட்டு அகற்றியவர்கள் என்றும் பொருள். அதனால முனிவோர்கள் சொல்லி வந்ததான்.
ஆக சித்தாந்த நித்தியர், சித்தாந்த நித்தியர் சொல்லி சொன்னா ரொம்ப அழகான ஒரு கருத்து இங்க சொல்கின்றார் பாருங்க. எல்லாருக்கும் ஒப்புக்கொள்ளக்கூடிய முடிவான பரிபூர்ண நிலை சித்தாந்த நித்தியர் அல்லரோ. அதுதான் இங்க அர்த்தம் சொல்றார். அறுதியிட்டு உறுதி செய்ய பெற்றோர் யார்? சுகர்மா முனிவரும் மார்க்கண்டேயரும் இப்படிப்பட்ட பிரம்ம ஞானிகள் பக்தர்கள் எப்பொழுதும் நித்திய சூரிகளாக சிரஞ்சீவியாக இருப்பவர்கள் என்பது உறுதியாக சொல்லப்பட்ட விஷயம்தானே சொல்றார் தாய்மார். சித்தாந்தம் என்பது ஆராய்ச்சி வகையால் ஆராய்ந்து தீர்மானிக்க பெற்றது என்றும் ஒரு அர்த்தம் இருக்கின்றது சொல்றார். அடுத்து பாருங்க, இந்திராதி தேவதைகள், இந்திரன், குபேரன், வருணன், வாயு, அக்னி முதலிய திக்பாலர்களை குறித்தது. பிறகு சில தேவதைகளை உணர்த்தலாம். அடுத்து இந்திரனுக்கு சதகிருத்து அப்படி சொல்லி பேர் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 100 யாகங்களை செய்தவன் சொல்லி அர்த்தம். சதம் அடித்தார் சொல்றாங்க பாருங்க, சமஸ்கிருதம் தான். சதம் அடித்தார், சதகிருத்து சொல்லி சொன்னா 100 யாகங்களை செய்தவன் சொல்லி அர்த்தம். அந்த புண்ணியத்தினால் இந்திர பதவி. பிரமாதி கடவுளர் என்றது பிரம்மன், விஷ்ணு, ருத்ரன் முதலிய தேவர்களை குறிக்கும். படைத்தல், காத்தல், அழித்தல் முதலிய செயல்களை செய்யும் கடவுளர்கள். அடுத்து இருக்காதி, இருக்காதி சொல்ற ரிக், யஜுர், சாம, அதர்வணம் என்ற 4 வேதங்கள் அதை குறிப்பது. ஏன் இருக்க முதல் வச்சானா அதுதான் ரொம்ப பழையது, காலத்தால் பழைய வேதம், அதனால இருக்காதி வேதம். அடுத்து வேத முனிவர், வேதங்களை வழங்கிய ரிஷி முனிவர்கள், நமக்கு வேதங்களை நமக்கு எடுத்து வழங்கியவர்கள், பெற்று வழங்கியவர்கள். அதை அடுத்து இன்னொரு அர்த்தம் இருக்கு, அந்த வேதங்களையே பாராயணம் செய்து கொண்டு வாழ்க்கையில் அப்படியே அதிலேயே இருப்பவர்கள். அந்த அர்த்தத்தை இங்கு குறிக்கும். அதுதான் சொல்றார். அடுத்து முறையாக அதன் உட்கருத்தையும் நன்கு பழக்கத்தில் கொண்டு வந்தவர்கள் வேத முனிவர். வேதத்தை பாராயணம் செய்யும் முனிவர்கள் என்று பொருள் தருவதால் இது 2ஆம் வேற்றுமை சொல்லிடுறார். 2ஆம் வேற்றுமை உருவும் பலனும் உடன் தொக்க தொகை. நமக்கு தொக்கு தான் தெரியும், தொக்க தொகையெல்லாம் தெரியும். தக்காளி தொக்கு, அந்த தொக்கு தான் தெரியும். வேதத்தில் சொல்லியுள்ள கருத்துக்களை எல்லாம் வாழ்க்கையில் கொண்டு வருவோம் தான் வேத முனிவன். நமக்கெல்லாம் முனிவன்னா சினிமாவில் பார்த்துருப்போம், சாபம் தர பிடி சாபம். இங்க முனிவன்னா அது அர்த்தம் இல்லை. இங்க முனிவன்னா மனநசீலாக, நன்கு சிந்திப்பவனுக்கு பேர் தான் முனிவன். அடுத்து மனநாத் முனிகி, மௌனாத் முனிகி, மௌனமா இருப்பான், அவன் பேர் முனிவன் தான். முனிவன் என்பதற்கு லட்சணம் இதெல்லாம். மனநாத் முனிகி, மௌனாத் முனிகி சொல்லி. ஆக எண்ணறிய கணநாதர், கணநாதர் தேவகண தலைவர்களை குறிப்பது. கணேசன், நந்தி தேவர், ருத்ரகணம் முதலியவர்கள் என்க சொல்லிடுறார் இதெல்லாம் கணநாதர். அடுத்து எண்ணுவதற்கரிய தேவகணங்கள் தலைவர்கள். நவநாத சித்தர்கள், நவநாதர் 9 விதமான நவநாத சித்தர் 9 சித்தர்கள் சொல்ல. நமக்கு தமிழ்நாட்டில் 15 சித்தர்கள் தான் தெரியும். இந்த நவநாதம் என்பது 9. அதை பற்றி நாமும் மௌனகுரு வணக்கத்தில் ஒரு பாட்டில் சொல்லி இருக்கின்றோம். தவராஜர் புவிராஜர் என்று உன்னை போற்றி ஜெய போற்றி என்பார். ஞான கருணாகர முகம் கண்ட போது நவநாத சித்தர்களும் உன் நட்பினை விரும்புவார். அந்த இடத்துல நவநாத சித்தர்கள் யார் யார், கோரக்கநாதர் அதெல்லாம் சொல்லி இருக்கின்றோம். அங்கே பார்த்துக்கோங்க, அந்த வகுப்பில் அந்த பாட்டு விளக்கத்தில் பார்த்துக்கோங்க. அடுத்து கந்தர்வர் ஒரு வகையான தேவர்கள். கிண்ணறர்கள், இவர்கள் தேவலோகத்தில் ஒரு கூட்டம். இவர்கள் இந்த கிண்ணறர்கள் கந்தர்வர் சொல்லி சொன்னா பன்னிசையால் பரமனை துதித்தலையை தொழிலாக கொண்டவர்கள். கந்தர்வ கானம் சொல்லி சொல்றோம் பாருங்க, பட்டெல்லாம் கொடுக்குறோம். ஆமா, கந்தர்வ கானம்னா இசையில் அவர்கள் தான் தேர்ச்சி பெற்றவர்கள். கை குவித்திடும் தெய்வமே, கை குவித்து வணங்குகின்ற தெய்வமே என்று இங்கு முடிக்கின்றார். மேலும் விஷயங்களை நாம் அடுத்த வகுப்பு பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனு உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயே, செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம்
पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम।